அன்னை தெரசா. நாவல். எழுதியவர் அஜயன் பாலா. பாகம் 2. பொறுப்புமிக்க பள்ளி மாணவி. மனிதர்களை நீ மதிப்பீடு செய்து கொண்டு இருந்தால் ஒரு காலம் உனக்கு அன்பு செய்ய வாய்ப்பு கிடைக்காது சொன்னவர் அன்னை தெரசா. நிறம், மதம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு என இந்த உலகம் எத்தனை துண்டுபட்டு இருந்தாலும் ஆண் துணை இல்லாத பெண்ணின் பிரச்சனையும் மனோநிலையும் உலகம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கிறது. அதிலேயும் கணவனை இழந்து குழந்தைகளுடன் நிராதரவாக நிற்கும் பெண் என்றாலே கேட்க வேண்டாம். அப்போதுதான் ஆண்களுக்கு கருணை பொங்கி வழியும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஓடோடி வருகிறேன் என வாக்குறுதிகளை அள்ளி வீசுவாங்க. சிறுமி ஆக்னஸ் எனும் தெரசாவின் அம்மா ட்ரானாவுக்கும் அப்போது இதே நிலைதான். கணவனை இழந்து 3 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்த அவங்களை நோக்கி கருணை மனுக்கள் குவிந்தது. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, அவள் வாழ்வில் இன்னொரு அடியும் வந்து சேர்ந்தது. கணவரின் தொழில் கூட்டாளிகளாக இருந்தவர்கள் அவளது வீட்டுக்கு ஒரு நாள் வந்தார்கள். வியாபாரத்தில் கணவனுக்கு சேர வேண்டிய பங்கை திருப்பி தரத்தான் வந்திருக்கிறாங்க என நினைச்சு அவங்களை பதற்றத்துடன் உபசரித்தாள். ஆனால் அவங்களோ தலைக்கீழான ஒரு பதிலை கூறி கைவிரித்தனர். வியாபாரம் அவளது கணவனால் பெரும் நஷ்டம் அடைந்துவிட்டதாக நஞ்சை உமிழ்ந்தார்கள். நஷ்டத்தை ஈடுகட்ட அவளிடம் மேலும் பணம் கேட்டு நெருக்கடிகள் கொடுத்தாங்க. உண்மையிலேயே இது நயவஞ்சகம். தனக்கு நெருக்கடி தந்தால் பணம் கேட்க மாட்டோம் என்ற நம்பிக்கையில்தான் தன்னிடம் இப்படி நடமாடுகின்றனர் என்பதை ட்ரானா புரிந்து கொண்டாள். இந்த நயவஞ்சக நாடகம் அவளுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் துக்கத்தையும் தந்தது. அவர்கள் வெளியேறி சென்றதும் 3 குழந்தைகளும் அம்மாவின் அருகே வந்தாங்க. ஆக்னஸ் அம்மாவையே பார்த்தாள். தன் அம்மாவை இறுக்கி அணைத்து கொண்டே, நாமும் இப்படித்தான் வருங்காலத்தில் எத்தனை துயரம் வந்தவுடன் மன உறுதியுடன் அதனை எதிர்கொள்ள வேண்டும் என நினைத்து கொண்டாள். தையல் மிஷின் என்ற இயந்திரம் மட்டும் கண்டுபிடிக்காவிட்டால் அனாதரவாக நிற்கும் எத்தனையோ பெண்களின் வாழ்வு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும். முன்பு ட்ரானா செய்த சேவைகளின் பலனாக பலரும் அவள் வீட்டை நோக்கி புத்தம் புதிய துணிகளை அள்ளி கொண்டு வந்தாங்க. விதவிதமான புது வடிவங்களில் ஆடைகளை தத்து தருவதில் ட்ரானா மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்டதால் விரைவிலேயே அவள் தனது பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுட்டாங்க. குழந்தைகள் 3 பேரும் மகிழ்ச்சியுடன் பள்ளிக்கு சென்று வந்தனர். ஆக்னஸ் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மாவின் அழகில் அமர்ந்து உதவி செய்வாள். கூடவே தனக்கும் அழகு பார்ப்பாள். பின்னாளில் மனிதகுல சேவைக்காக வெள்ளை சேலையை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என முன்பே தெரிந்ததாலோ என்னவோ ஆக்னஸுக்கு ஆடைகளின் மீதான ஆர்வம் சிறுவயதில் சற்று அதிகமாகவே இருந்தது. வாழ்க்கை முன்பு போல இல்லாவிட்டாலும் நிம்மதியாக இருந்தது. இப்போதும் தன்கிட்ட உதவி கேட்டு வருபவங்களுக்கு ட்ரானா உதவி செய்ய தவறுவதில்லை. இயன்ற வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் உண்மையான மகிழ்ச்சி ஒளிந்திருக்கிறது என தன்னுடைய குழந்தைகளுக்கு அவள் அறிவுறுத்துவாள். நூலை போல சேலை இருக்கலாம், ஆனால் எல்லா பிள்ளைகளும் தாயை போல இருப்பார்கள் என சொல்லிவிட முடியாது. கடைக்குட்டியான ஆக்னஸ் மட்டும் அம்மாவின் செயல்களில் ஒவ்வொன்றையும் அப்படியே பின்தொடர்ந்து தனதாக்கி கொண்டாள். ரோமன் கத்தோலிக்க பரம்பரை அல்லவா. அருகில் இருந்த தேவாலயத்தின் மணியோசை கேட்கும் போதெல்லாமே ஆக்னஸும் அம்மாவைப் போல கண்களை மூடி பிரார்த்தனையில் ஈடுபடுத்த துவங்குவாள். பிரார்த்தனை நேரங்களில் அனைவரும் போன பிறகு தாயும் மகளும் மட்டுமே வெகு நேரம் கண்களை மூடி அமர்ந்திருப்பாங்க. காலம் மாறுச்சு. அப்போது ஆக்னஸுக்கு 12 வயது. யாருமற்ற தேவாலயத்தில் இருவரும் வெகு நேரம் அமர்ந்திருப்பது இப்போதும் அவர்களின் வழக்கமாக இருந்துச்சு. ஆழ்ந்த ஈடுபாட்டின் காரணமாக கண்களில் ஓர் ஒளி, முகத்தில் ஒரு பேரமைதி. பள்ளியில் ஆக்னஸ் பொறுப்புமிக்க மாணவி. சிறு வயதிலேயே அவளிடம் இருந்த அசாதாரண அமைதி, மன உறுதி, பேச்சில் ஒரு தீர்க்கம், எழுத்தில் தெளிவு போன்றவை ஆசிரியர்களை கவர்ந்துச்சு. இந்த சிறுமிகிட்ட ஏதோ ஒரு தனித்தன்மை தெரிகிறதல்லவா என தங்களது ஆச்சரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. எந்த இடத்தில் அங்கீகாரமும் அரவணைப்பும் கிடைக்கிறதோ அந்த இடத்தை நோக்கியே திரும்ப திரும்ப ஓடுவது குழந்தை மனதின் இயல்பு. தனது நல்லியல்புகளால் மேலும் நல்ல பெயரை வாங்க முடியும் என ஆர்வம் கொண்டு இருந்தது ஆக்னஸின் மனம். இறையன்பின் பால் இருந்த தீராத ஈடுபாடு அவர்களது தேவாலயத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டிருந்த ஓர் அமைப்பின் ஆக்னஸை சேர வைத்து சாலிடாரிட்டி, இதுதான் அந்த ஜெட்யூஸ் பாதிரிமார்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. அந்த பாதிரிமார்களில் யாரோ ஒருவர் வாயிலிருந்து ஒரு சொல் அடிக்கடி உதிர்வதை கேட்டால் ஆக்னஸ்.
அது இந்தியா. வீட்டுக்கு சென்ற பிறகும் அந்த சொல் திரும்ப திரும்ப அவளின் மனதுக்குள் பல அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டே இருந்தது. அன்னை தெரசா நாவல் தொடரும்.